நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாம் தெரிஞ்ச பின்னாடியும் பேசணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னை என்னதான் சமாதானப்படுத்தினாலும் அத நம்ப நான் தயாரா இல்ல. அத்தா 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 ஒரு தடவை என் பேச்சு கேளுங்க. அம்மா உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ப்ளீஸ் அத்தா, ஒரே ஒரு தடவை அத்தா, ப்ளீஸ் ப்ளீஸ் அத்தா, ப்ளீஸ். ஹலோ, ஆமா, சின்னத்த கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்களே, கொடுக்குறேன், பேசுங்க. அத்தா அத்தா, ப்ளீஸ் அத்தா, அம்மா லைன்ல இருக்காங்க அத்தா, பேசுங்க அத்தா, ப்ளீஸ் அத்தா. சம்பந்திமா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. அதுக்காக சும்மாவே இருந்துட்டா உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியாமையே போயிடும் இல்லையா? அதனாலதான் சொல்றேன். நான் அப்படியெல்லாம் பண்ணது உங்க மக இங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். நாம பெரியவங்க எப்படி வேணாலும் இருந்துடலாம். ஆனா கல்பனா வசதியா வாழ்ந்த பொண்ணு இங்க வந்து கஷ்டப்படுறத என்னால பார்க்கவே முடியல. அதனாலதான் எங்க கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் நான் அப்படியெல்லாம் பண்ணேன். தயவு செஞ்சு என்ன நம்புங்க. பானுமதி, உன் சுய புராணம் முடிச்சிடுச்சா? ஏதோ எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு உன் பொண்ணு மேல எந்த அளவுக்கு பாசம் இருக்கோ அதை விட அதிகமா என் மக மேல எனக்கு பாசம் இருக்கு. இந்த மாதிரி நாடகங்களை நான் எவ்வளவு சினிமால பாத்திருக்கேன். போனவை. ஹலோ ஹலோ, நாம இவ்வளவெல்லாம் டிராமா பண்ணியும் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகலையே. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். கரைக்கிறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி போன்ல பேச சொன்ன நொறுங்கிடும். பிரியா, சித்ரா யார்கிட்ட பேசிட்டு போறா? அம்மா கிட்ட. சரியா கவனிக்க முடியலன்னு அம்மா சாரி கேட்டாங்க. நாங்க யாரும் எதுவும் நினைக்கலன்னு அப்பவே சொல்லிட்டோம்ல. அப்புறம் உங்க அம்மா அத பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க. அத்த, உங்களுக்கு வருத்தமா இல்லையா அத்த? கண்டிப்பா இல்ல பிரியா. தேங்க்ஸ் அத்த. இத பாரு, வீட்டு வேலைக்கு ஆளு வரதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அது வரைக்கும் எல்லா வேலையும் நீதான் பாத்துக்கணும். என்ன? சரிங்க அத்த. அத்த அத்த, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட சொன்னா வேலைக்கு உடனே ஆள் அனுப்பிச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் அத்த, டைரியில எழுதி வச்சிருக்க, நம்பர் எடுத்துட்டு வரேன். வீட்டு வேலை செய்யறதுக்கு இவ்வளவு சோம்பேறித்தனம். பிரியா போன் பண்றா. என்ன பிரியா, எங்க இருக்க? அந்த சித்ராதேவி கூடவா இருக்க? அம்மா, நான் ரூம்ல இருக்கேன். என்ன அந்த சித்ராதேவி அப்படி பேசுறா? ஐயோ, அவளை பத்தி உனக்கு தெரியாதா? போட்டும் விடு. போகட்டும் விடுனா அப்படி விட்டுற முடியுமா? உன்னை அந்த வீட்ல இருந்து வெளியே அனுப்பிடுவாடி அவ. எந்த டைம்ல எப்படி மாறுவான்னு யாருக்குமே தெரியாது. அதனாலதான் நீயே அவ மனச மாத்த பாரு. சரிம்மா,
அம்மா அந்த வேலைக்காரி மங்கா வேற அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேலைக்கு வரதே இல்ல. எல்லா வேலையும் ஏன் தலைமையில தூக்கி போட்டு செய்ய சொல்றாங்கம்மா. சூப்பரு. ஆ? அப்புறம் என்ன, எல்லா வேலையும் நீயே செஞ்சு அப்படியாவது நல்ல பேர் எடுக்க பாரு. ம். பிரியா, ஆ, ஐயோ, வந்தாச்சா? நான் அப்புறம் கூப்பிடுறேம்மா. யாருகிட்ட பேசிட்டு இருந்த பிரியா? அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இவ்ளோ கஷ்டம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சாரி பிரியா, நம்ம எல்லாரும் அங்க போனதுனால தான் அவங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. அப்படிலாம் இல்ல. நீங்க என்ன வேற ஒருத்தரா? அம்மாவோட சூழ்நிலை அப்படி அமைஞ்சிடுச்சு. அதனாலதான் சரியா கவனிக்க முடியல. இட்ஸ் ஓகே பிரியா, அவங்களோட நிலைமை இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதுல 10,000 ரூபாய் இருக்கு, உங்க அம்மாட்ட கொடுத்துரு. நீங்க தான் எங்க அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு. ரொம்ப தேங்க்ஸ் ரவி. ஏய் பிரியா, என்ன இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? நீ ரெஸ்ட் எடு, நான் இப்போ வரேன். ம். ரொம்ப நல்லவரா இருக்காரு. இந்த வீட்ல ரவி மாதிரியே எல்லாரும் இருந்துட்டாங்கன்னா அம்மாவுக்கு பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. சீதா, உட்கார். உட்காருன்னு சொன்ன. உட்கார், உட்காரு. புக்ஸ் எல்லாம் எடு. இது என்னது? மறுபடியும் தப்பு தப்பா எழுதிருக்க. கவனமா எழுத மாட்டியா? மன்னிச்சிருங்க, மறுபடியும் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்க, ஆனா தப்ப திருத்திக்கவே மாட்டேங்கிற. இதோ பாரு, நாம எழுதுற ஒவ்வொரு விஷயத்தையும் மூளையில பதிய வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உன்னால டெஸ்ட்ல பாஸ் ஆக முடியும். கணக்கு நோட் எடு. ஆமா, இது என்ன 2 2 4ன்னு இருக்கு. அதுக்கப்புறம் 2 2 சைபர்னு இருக்கு. அப்புறம் 2 2 1ன்னு இருக்கு. இதுல எது கரெக்ட்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 2 2 4ன்னு இருக்கு. அதுக்கப்புறம் 2 2 சைபர்னு இருக்கு. அப்புறம் 2 2 1ன்னு இருக்கு. இதுல எது கரெக்ட்? ஏய், இதுல இருக்கிறது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. இத பாரு, இப்படி போட்டா கூட்டணும், இப்படி போட்டா கழிக்கணும், இப்படி போட்டா வகுக்கணும். புரியுதா? இப்போ 2 கூட்டல் 2, அப்போ 1 2 3 4. அதான் 4ன்னு போட்டிருக்கு. 2 இதுல 2 கழிக்கணும்.
1 2 எவ்வளவு இருக்கு? சைபரு. கரெக்ட், வெரி குட். சரி, அடுத்தது என்ன? 2 வகுக்கணும். இப்போ ஒரு 2 இருக்கு. இதுல எத்தனை 2 இருக்கு? ஒரு 2 இருக்கு, சரிதானே? 2 இருக்கு. இதுல எத்தனை 2 இருக்கு? ஒரு 2 இருக்கு. அதனாலதான் 1. இப்ப புரிஞ்சுதா? ஓகே, அதனாலதான் இது எல்லாமே கரெக்ட். ஓகே. விக்னேஷ் சொல்லுங்க. ஓ, டிஆர்எஸ் கம்பெனி ஃபைலா? என்கிட்ட தான் இருக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஷோர். நாளைக்கு மீட்டிங் நான் ஃபைலை கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? என்ன பாக்குற? நான் வேற கணக்கு எழுதி தரேன், அத போடு. கொடு, பாரு. இத போடு, சரியா? ஓகே. மூணுன்னா 1 2 3 கூட்டல் 2 1 2 கூட்டல்னா சேர்க்கணும். 1 2 3 4 5 5. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு அம்பானி, டாடா பிர்லா, பில் கேட்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு அத நீங்க உணரணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற எரிமலைய அன்லாக் பண்ணுங்க. அன்லாக் யுவர் எனர்ஜி. உங்களை ஜெயிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லி போராடுங்க. அசத்துறாங்க. இப்ப வர புது பசங்க எல்லாம் நல்லா தான் நடிக்கிறாங்க. அப்படிதான் கொட்டுதே. ஐயோ, இந்த டைம்ல யார் போன் பண்றது? பிரியா, சொல்லுமா. என்னமா பண்ற? சதுரங்க வேட்டை படம் பார்த்துட்டு இருக்கேன்டி. என்னமா பணம் சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? பணம் சம்பாதிக்கணும்னா இப்படி எல்லாம் பண்ணணும்டி. அந்த படத்தை போய் பாரு. அம்மா, அந்த படத்துல வர மாதிரியே பணம் உனக்கு லாட்டரி அடிக்க போகுது. இந்த ஊர்ல எங்க லாட்டரி? அதுக்காக நான் கேரளா போகணுமா? ஐயோ, அந்த லாட்டரி இல்லம்மா, உனக்கு கொடுக்க சொல்லி ரவி பணம் கொடுத்திருக்காரு. பணமா? ரவியா? எப்படி? எவ்வளவு? 10,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. 10,000 ரூபாவா? நான் என்னமோ 10 லட்சம் நினைச்சேன். 10 லட்சமா? அதுவும் இவரா? இது கொடுத்ததே பெரிய விஷயம். உனக்கு பணம் வேணுமா வேணாமா? நான் எப்படி பணத்தை வேணாம்னு சொல்லுவேன்? குடு 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 குடு. சரி கொடுக்கறேன். கொடுக்கணுங்கிற புத்தி உன் புருஷனை தவிர அந்த வீட்ல வேற யாருக்கு இருக்கு? புத்தி இருக்குமா, ஆனா அதிகாரம் தான் இல்ல. அது மட்டும் இருந்திருந்தா நான் இந்த வீட்ல மகாராணியா இருந்திருப்பேன்ல. ஓ, இத பாருமா, அதுக்கெல்லாம் ஒரு டைம் வரும். கொஞ்சம் பொறுமையா இரு. அதே மாதிரி அந்த சீதாவை படிக்க விடாத. அவ படிப்பை எப்படியாவது கெடுத்துரு. சரிம்மா. பாய்.
படம் பார்த்த அதிர்ஷ்டம் நம்ம வீட்டுக்கும் பணம் வரப்போகுது. 10,000 ஏதோ 10,000 ஏதோ காலையில கை அரிச்சுது. அதுக்காக 10,000 ஒரு 10 லட்சமா வரக்கூடாதா? என்னங்க, கணக்கு போட்டுட்டேன். குட். இதே மாதிரி படிச்சா எல்லாமே ஈஸியா இருக்கும். இப்ப இங்கிலீஷ்க்கு போலாமா? உனக்கு எந்த அளவுக்கு ஏபிசிடி தெரியும்னு எனக்கு தெரியணும். எங்க சொல்லு. எனக்கு 10 ஏபிசிடியும் தெரியும். 10 ஏபிசிடியா? A B C D E F G H I J 10. இதோ பாரு, ஏபிசிடில மொத்தம் 26 எழுத்து இருக்கு. அத நான் இப்ப சொல்லி கொடுக்கறேன். புக்குடு. நான் சொல்றத அப்படியே சொல்லணும், ஓகேவா? இதோ இதுதான் ஏ. இது எனக்கு தெரியும். நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே சொல்லு. இடையில பேசாத. ஏ ஏ பி பி சி சி டி டி இசட். இசட். ஓகேவா? இது அப்படியே சொல்லிக்கிட்டே எழுது. ஓகே? சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பி சி எம். சீதா, ஒரு நிமிஷம் பென் கொடு. எம். என். ஓ. பி.
சீதா என்ன தூக்கம் வருதா? இல்லைங்க. நமக்காக இவர் இவ்ளோ நேரம் கண் முழிச்சு சொல்லி கொடுக்கறாரு. இவருக்காகவாவது நம்ம கண் முழிச்சு எழுதணும். W சீதா டைம் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு.